அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஃபேக்காக தான் வருது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்தாலும் நான் பார்த்திங்கன்னா போடுறது கிடையாது. சிலது மட்டும்தான் போடுறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் தராங்க, ஒரு சில இதில் பேமெண்ட் தரதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா அது என்னோடய தப்பு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களும் புரிஞ்சு நடந்துங்க. சரிங்களா? மற்றபடி நீங்களும் சம்பாதிக்கணும், நானும் சம்பாதிக்கணும் அப்படின்றதால தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா வித் பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் போடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண சொல்லிடுது. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்பா. சரிங்களா? கோச்சிக்காதீங்க. ஒரு வேளை நான் பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் காமிக்கிறேன். ஒரு வேளை எதனா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் எதனா ஒன்று இப்போ 10 போட்டால் ஒரு 2-3 தான் பார்த்திங்கன்னா பேமெண்ட் தராங்க. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் பார்த்திங்கன்னா லைக்வி SSYDBH. இதான் பார்த்திங்கன்னா அதோட பேர் கொஞ்சம் லென்த்தாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதான் அதோட பேர். லிங்க் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மற்றும் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இது போல் ஆப், வெப்சைட், பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் போடுறோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல் பேமெண்ட்டை பார்த்துருவோம். இதில் பார்த்துக்கலாம். நேற்றுக்கு வந்த பேமெண்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 தேதி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 6 இல்லை 7ஆம் தேதி அப்லோட் பண்ணிவிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எடுத்தது பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 113 ரூபா. சரிங்களா? இங்கே பார்த்துக்கலாம். 113 ரூபா. டேக்ஸ்லாம் கிடையாது. டேக்ஸ் அல்லது இது பண்ணும்போதே டேக்ஸ் போட்டிருக்கலாம். டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் பார்த்திங்கன்னா போட்டிருக்கலாம். ரெண்டில் எப்படி ஒன்றா இருக்கலாம். டேக்ஸ் இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னா 120 ரூபா வித்ரா கொடுத்துருக்கலாம். இது என்னது கிடையாது, என்னோடய நண்பர் தான். டேக்ஸ் போக பார்த்திங்கன்னா மீதி அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஒரு சில ஆப், வெப்சைட்டில் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. சரிங்களா? 2 பேமெண்ட் எடுத்திருக்காரு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பைடுன்னு இருக்கும். 2 சக்ஸஸ் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெஃபர் பண்ணால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்த மாதிரி இதில் ஆடே ஆக மாட்டுது. சரிங்களா? ரீசார்ஜ் பண்ணால் தான், அதாவது நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. நான் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? பேமெண்ட் அதிகமாக நான் அதாவது போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, வருதுன்னு போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போ வேணால் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது ரீசார்ஜ் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா கமிஷன் ஆட் ஆகுது. சரிங்களா? ஒவ்வொரு டாஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறதுக்கும் 50 பைசா பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. சரிங்களா? சரி, இதில் மொத்தத்தில் எத்தனை டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே டாஸ்க்கு தான். டீட்டெயில் பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா டெய்லி ஏர்னிங் பார்த்திங்கன்னா 10 ரூபா. சைனப் போனஸ் கிடையாது. 3 லெவலுக்கு பார்த்திங்கன்னா கமிஷனும் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு ஆட் ஆகும் நான் நினைக்கிறேன். 2வது 3வது லெவல் பார்த்திங்கன்னா தெரியல. மினிமம் வித்ரா 100 ரூபா. சரிங்களா? இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போய்டும். இதில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதே போல் இந்த இருக்கக்கூடிய 4396 அது நேரத்தில் போட்டுருங்க. எனக்கு 4396 இருக்குது, உங்களுக்கு வேறு இருக்கும், அதை போட்டுருங்க. உங்களுக்கு வேணால் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்க. அதே பாஸ்வேர்ட் திரும்ப கொடுத்துருங்க. ரெஃபர் கொடுத்து விட்டுருங்க. ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. அடுத்து லாகின் வரும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்டுங்க. பார்த்துக்கலாம். லைக்வி SSYDBH இதான் இதோட பெயர், முழு விளக்க பெயர். இதில் பார்த்திங்கன்னா யூடியூபு, டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யூடியூப், ஃபேஸ்புக், லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் 2ல் சூஸ் பண்ணிக்குவோம். யூடியூப் சூஸ் பண்ணிக்குவோம். இதில் ஃப்ரீ மெம்பருக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு தான். கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரிசீவ் இதை கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி லாகின் பண்ண சொல்லுது. இப்போ நான் ரிசீவ் கொடுத்துட்டேன். இந்த டாஸ்க்கை இன்னொரு முறை அழுத்திக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஓப்பன் த லிங்க்குன்னு கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட்டை பார்த்துருவோம். மைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 ரூபா இருக்குது. அதில் ரெஃபர் பண்ணி வந்த அமௌண்ட்டு தான். இப்போ இந்த ஓப்பன் த லிங்க் இதை கொடுத்துருவோம். டைரெக்டாக யூடியூப்பில் போய்டும். இதில் ஒரே ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டோம். இதில் இந்த இடத்துல ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிங்க. அதாவது அந்த ப்ரௌசரை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இப்போ இது பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்துருவோம். சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆடிட்டில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட்டில் வந்துடும்.
இப்போ வந்து எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த மை இதில் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ₹2 இருந்தது ₹12 ஆயிடுச்சு. இதுவும் பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டில் வந்துட்டுருக்கோம். பார்த்துக்கலாம், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மை வந்துட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ரெஃபர் லிங்க்கு, இதை காப்பி பண்ணிக்கலாம். இதிலே ரெஃபர் கோடும் வந்துடும். இல்லை அடிஷ்னலாக இதையும் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் கார்டுன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிகேட் நோன்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் பேர் போட்டுருங்க. போட்டு பேக் வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் நேம் என்ட்ராகி வரும். ஏன்னா முதலே நம்ம நேம் கொடுத்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்கும். அப்புறம் பேங்க் என்ன பேரோ அது வந்து பேங்க் பேர் கொடுத்துருங்க. அதாவது என்ன பேங்க்கோ அந்த பேங்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு ஆட் இட் நோன்னு கொடுத்துருங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் இருக்குது. அதே போல் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கூட இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட சூஸ் பண்ணி ஏர்டெல் பேமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட கொடுக்கலாம். சரிங்களா. ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வரும், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வராது. இதில் அதையும் கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு பாஸ்வேர்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை செட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வித்ரா பண்ணும்போது அது பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு போட்டிருப்போம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்போம். வித்ரா பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போடணும். அதுதான் இது உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாஸ்வேர்டு சேம் கூட. அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டிங்களா, அதையே கூட வைக்கலாம், இல்லை வேறு கூட வைக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். பாஸ்வேர்டை 2 முறை போட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. அப்கிரேடுன்னு கொடுக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்கிரேடுன்னு கொடுக்காதீங்க. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் லாகின் பண்ண பாஸ்வேர்டை இதை மாற்றி வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் வேறு பாஸ்வேர்டு, நான் இப்போ வேறு பாஸ்வேர்டு போட்டேன். நீங்கள் லாகின் பண்ண பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிறதா இருந்தால் இந்த பாஸ்வேர்டே வந்துடும். ஒவ்வொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஏதாவது கொடுத்துட்டு இல்லை லாக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் லாகின் பண்ணும்போது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போடுறது ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போடுவீங்க. ஆனால் இப்போ வர்றது இந்த லாகின் பண்ண பாஸ்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இது இப்போ ஃபண்டு பாஸ்வேர்டு போட்டாங்களா அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு லாகினே ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடுன்னு வரும்போது நோன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக் போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்துருச்சுன்னா மை வேலெட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வித்ட்ரால் இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ₹100 தான் இருக்கும். செலக்ட் வித்ட்ரால் மெத்தட் இதை கிளிக் பண்ணோடனே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அடுத்து இந்த ஃபண்டு பாஸ்வேர்டு இப்போ போட்டோம்ல அந்த பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆகிடும். நன்றி.